ஏன்னா நக்கலா வேற பண்ண பார்த்தீங்களா, உள்ளே வந்து அடிப்போம் பாருங்க, சொன்னாரா இல்லையா? ஏன்டா அப்ப அங்க பேச்சுவார்த்தை நடத்தும் போது நீ இந்த மாதிரி பண்ற, எவ்வளவு பெரிய ஒரு ஆபரேஷன் இது ரஷ்யாவுக்கு ஒரு அசிங்கம் இல்ல. உங்க ஊருக்குள்ளேயே வந்து நாங்க உங்க ஆளை வச்சு அடிச்சிருக்கோம் பாரு அப்படின்னு. அப்ப இதுக்கு ஒரு முடிவுன்னு வந்தா அங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும், அதிபரை மாத்தலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுக்கு எடுக்கலாம்ல. நீ ஆட்சியை மாத்து, அதிபரை மாத்து, அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நாங்க புடிச்ச இடம் எங்களுது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதை கொடுக்க முடியாது. அதெல்லாம் கொடுக்க முடியாது. எது நான் கொடுக்கணும்? ஏன்னா பைத்தியமா இவ்வளோ செலவு பண்ணி இத்தனை பேரை வந்து பலி கொடுத்துட்டு திரும்பி போறதுக்கு நாங்க ஒன்றும் காங்கிரஸ் தலைவர்கள் இல்லை. இவ்வளவு நடக்குது. அவ்வப்போது ட்ரம்ப் இந்தியா மேல ஒரு வெறுப்பை காமிக்கிற விதமாக வரியும் போட்டு விடுறாரு. ரூபான் வேற ஒன்றும் இல்லை. ரூபான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆளான்னு நினைக்கிறேன். சரி, கல்யாணம் ஆயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் வந்து இங்கே காலையில் கிளம்புறீங்க அவசர அவசரமா, டிஃபன் அப்படின்னு. டிஃபனா? நேற்றே நான் அவனை தோசை மாவு வாங்கிட்டு வர சொன்னேன், நீ பாட்டுக்கு லேட்டாக எங்கேயோ போயிட்டு தோசை மாவு வாங்க அப்படின்னு நீ தோசை கேட்குறியா? தோசை அப்படின்ட்டு முதுகில் 2 சாத்தி அனுப்புவாங்க. அங்கே ஒன்றும் பண்ண முடியாது வீட்டில். இங்கே வெளில வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கலாம் நீங்கள் வந்து எரிஞ்சு எரிஞ்சு விழுவீங்க. உன்னை பக்கத்தில் சொல்லுவாங்க, வீட்டில் ஏதோ அடி வாங்கி வந்துக்கிறான் போல இருக்குது அவன். அதான் இங்கே எல்லாருக்கும் அந்த மாதிரி. அங்கே ட்ரம்ப்புக்கு புட்டின் கிட்ட எதுவும் பண்ண முடியல.